மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நேற்று நாளிலே இதனுடைய முற்பகுதியை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய பிற்பகுதியை நாம் தியானிக்கப் போகிறோம். முற்பகுதியாக நாம் தேவன் அபிஷேகம் பண்ணுகிறவர்களை அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்த்தோம் அல்லவா? இன்றைய நாளிலே அவர் தம்முடைய ரட்சிப்பின் வல்லமையை காண்பிக்கிற தேவன் என்கிறதாக இன்றைய தலைப்பு. தமது ரட்சிப்பின் வல்லமையை காண்பிக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, 2 நாளாகமத்தின் புத்தகத்திலே 16ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனம் சொல்லுகிறது நம்மை பற்றி. உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிற ஒவ்வொருவர் மேலும் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு பூமி எங்கிலும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. தம்மை பற்றி தம்மை உறுதியாய் பற்றி கொண்ட அவருடைய பிள்ளைகளை, உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிற, அவருக்கு சேவை செய்கிற, அவருக்கு ஊழியம் செய்கிற, அவரை பணிந்து கொள்கிற, அவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் மேல் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுகிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய வல்லமையால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். உத்தம இருதயத்தோடு அவரை சேவிக்கிறவர்கள், அவரை உறுதியாய் பற்றி கொண்டு உத்தமமாய் அவரை சேவிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தவர்கள், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்த மாட்டாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். அவருடைய வல்லமையை பெற்றுக் கொண்டவர்கள், அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் அவரால் பயன்படுத்தப்படக்கூடிய பாத்திரங்களாக இருக்கிறார்கள். பிசாசுகள் அல்லறி ஓடும், பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான வாசிகளை பேசுவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள். அவனை கேட்கிற அருமையான தேவச்சனமே, அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்கள், அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவிக்கிற தேவ பிள்ளைகள் எவ்விதமாய் அவருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறபடினாலே, ஏன் நீங்களும் அவர் வல்லமையை பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்க கூடாது? ஏன் நீங்களும் பெற்றுக்கொள்ளக்கூடாது? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று மார்க்கின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? என்னை கேட்கிற அருமையான தேவச்சனமே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எப்படி இது விசுவாசிகளை கொண்டு நடக்கும்? இதற்கென்று ஊழியர்கள் இருக்கிறார்களே, இதற்கென்று போதகர்கள் இருக்கிறார்களே, இதற்கென்று மேய்ப்பர்கள் இருக்கிறார்களே, அவர்களை கொண்டுதானே பயன்படுத்துவார் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். இல்லை பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவதிலே, உங்கள் ஒவ்வொருவரையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்த வேண்டும் என்கிறதான்
நம் தேவாதி தேவனுடைய சித்தமும் அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. தேவரீர் அனைத்தையும் செய்ய வல்லவே, அவர் செய்ய அனைத்து தடைப்படாது. கேட்கிற அருமையான தெய்வச்சனமே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் பயன்படுத்த போகிறார். உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போகிறார் என்கிறதை நினைவில் கொண்டு அவரிடத்திலே விசுவாசமாயிருங்கள். அவரை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள். உத்தமமாய் அவரை சேவிங்கள். உங்களையும் அவர் பயன்படுத்துவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உத்தம இருதயத்தோடு சேவிக்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை விளங்க பண்ணும்படிக்கு பூமி எங்களுடைய கண்கள் விழாவிக் கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேலும் வல்லமையை விளங்க பண்ணும் பொருட்டாக விசுவாச பிள்ளைகளாக உம்மை முழுமையாய் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களாக யாவரை மாற்றி கொண்டு வாங்கப்பா. யாவரும் உம்முடைய வருவார்களாக. ஆண்டவரே, உடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருப்பார்களாக. ஏற்ற வேளையிலே நீர் உயர்த்தும் நாள் வரைக்கும் உடைய பலத்த கரத்திலே அடங்கி இருந்து உயர்வை காண்பார்களாக. உடைய வல்லமையை பெற்றுக் கொள்வார்களாக. ஆண்டவரே, உமக்கென்று நாளும் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.